தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு. ஒரு மிகச்சிறந்த அரங்கத்தில் ஒரு மிகச்சிறந்த ஆளுமைகளுக்கு இடையில் மிகச் சிறந்த மாணவிகளிடத்தில் பேசுவது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நூல் அறிமுகம் என்று என்னிடத்தில் கேட்ட உடனே நான் சட்டென்று சொன்ன அந்த புத்தகம் எண்ணங்களை மேம்படுத்துங்க. நான் பேருந்துல தினமும் வருகிற போது பலரால் கவனிக்கப்படுகிறேன். மனிதனுடைய இயல்பு அதுதான். அடுத்தவங்க என்ன செய்கிறார்கள் என்பதை கூர்ந்து கவனிப்பது அப்படிங்கிறது எல்லா மனிதருக்கும் இருக்கிற ஒரு இயற்கையான இயல்பு. தொடர்ந்து பல நாட்கள் கவனித்துவிட்டு சில பேர், சில மாணவிகள், பேராசிரியர், இணை பேராசிரியர் பூவிழி உட்பட அவங்ககிட்டே கேட்டாங்களாம், ஐயா பேருந்துல ஏறின உடனே செய்யற முதல் வேலை, கடைசி வேலை புத்தகம் படிக்கிறதா தான் இருக்கு. இது புத்தகம் படிப்பது அப்படிங்கிறது மிகச்சிறந்த பொழுதுபோக்கு, தலையாய பொழுதுபோக்கு என்று கூட சொல்லலாம். அதிலும் குறிப்பாக மொழி பாடத்தை படிக்கக்கூடிய நீங்கள் புத்தக வாசிப்பை எல்லா பணிகளுக்கு இடையிலும் ஒரு மிக முக்கியமான பணியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய அறிவு விரிவடைவதற்கு, தெளிவடைவதற்கு, வளர்ச்சி அடைவதற்கு, பிறரால் கவனிக்கப்படுவதற்கு, தன்னம்பிக்கை பெறுவதற்கு எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. படி படி. அதுதான் நீ படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்கு பேருதவியாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போகிற அந்த நூல் தமிழ் நூல் அல்ல. இங்க தலைப்பு பார்த்தீர்கள் என்றால் அயல் மகரந்த சேர்க்கை என்று கொடுத்திருக்கிறோம். மகரந்த சேர்க்கையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும். ஒரு தாவரத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு மலர்களிலே இருந்து தேனீக்கள் மகரந்தத்தை கொண்டு வந்து இணைக்கிற போது அங்கே அடுத்த வளர்ச்சி நிலை என்பது ஏற்படும். ஒரே செடியில் பூத்திருக்கிற மலர்களுக்கு இடையில் நிகழ்வது அது தன் மகரந்த சேர்க்கை. ஆனால் வெவ்வேறு மலர்கள், வெவ்வேறு விதமான தாவரங்களிலே இருக்கக்கூடிய அந்த மகரந்த பொடிகள் இணைக்கப்படுகிற போது அயல் மகரந்தம், அதை இணைக்கிற போது வீரியம் மிகுந்த விதைகள் கிடைக்கும். இதை அடிப்படையாக கொண்டுதான் மனிதர்களாக இருக்கிற நாம் கூட திருமண உறவு என்று வருகிற போது பழைய மரபுகளை பின்பற்றாமல் உறவுகளுக்குள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று மருத்துவம் சொல்லுகிறது என்று ஒரு தெளிவை பெற்றிருக்கிறோம். என்ன காரணம் என்றால், புதிய உறவுகளை நாம் திருமணத்தை முன்னிட்டு உறுதி செய்கிற போது அடுத்த தலைமுறை என்பது அறிவு மிகுந்ததாகவும், நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்ததாகவும், எதையும் எதிர்கொள்ளுகிற திறன் மிகுந்ததாகவும் இருக்கும் என்கிற அந்த அடிப்படை அறிவியல் உண்மைதான். இது அறிவுக்கும் பொருந்தும். தமிழை யாராலும் அழிக்க முடியாது. பாரதியை கூட என்று அடுத்தவர்கள் சொல்லுகிறார்கள், மெல்ல தமிழினி சாகும் என்று பேதை உரைத்தான் என்று சொல்வார். முட்டாள்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா காலத்துக்கு தகுந்த மாதிரி தமிழானது தன்னை புதுப்பித்துக் கொண்டே போகிறது. இந்த கூகுள் என்கிற அந்த நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கிற சுந்தர் பிச்சை அவர்கள் பெருமைப்படத்தக்க தமிழர். அவர் சொல்லுகிறார், உலகத்தில் ஆங்கிலத்துக்கு அடுத்தபடியாக அதிகம் தேடப்படுகிற, பயன்படுத்தப்படுகிற மொழி தமிழ் என்று சொல்கிறார். இன்றைக்கு உலகத்தினுடைய உச்சாணி கொம்பில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கூட நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் தமிழுக்கு போகலாம் என்கிற அந்த தெளிவை, முனைப்பை, முடிவை எடுத்திருக்கிறார். ஒரு மொழி
மிகுந்த நெருக்கத்துக்கு உரியதாக மாற வேண்டும் என்றால், பலராலும் விரும்பப்படக்கூடிய மொழியாக மாற வேண்டும் என்றால் அது நம்பிக்கையை பெற வேண்டும். அந்த மொழியை பேசுவரிடத்திலே நம்பிக்கை பெற வேண்டும். அந்த மொழியில் படிக்கிறவரிடத்திலே நம்பிக்கை பெற வேண்டும். தமிழ் அதை பற்றி இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிற அந்த நூலுடைய பெயர் பார்த்தீங்கன்னா, எண்ணங்களை மேம்படுத்துங்கள். இதை எழுதியவர் டாக்டர் எம்.ஆர். காக்மேயர். உலகத்தின் தலை சிறந்த தன்னம்பிக்கை தொடர்பான நூல்களை எழுதுவதாக இருந்தாலும் சரி, பயிற்சி அளிப்பதாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரில் இவர் ஒருவர். இவரை அறியாதவர்கள் யாரும் இல்லை என்கிற அளவுக்கு உலகத்திலே இருக்கிற எல்லா மொழிகளிலும் இவருடைய நூல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சற்றேறக்குரிய 21 நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். அதில் 4 நூல்கள் தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நூலை நான் படித்திருக்கிறேன். இதோ ஒரு உதவி என்கிற ஒரு நூல். அது குமுதம் வார இதழில் வெளிவந்தது. எளிய தமிழ், அதிகம் சிரமம் இல்லாமல் 1.5 பக்கத்தில் ஒரு தகவலை கொடுத்து விட்டு போவார். சலிப்பில்லாமல் நல்ல தகவலை சொல்லுவதில் மிகப்பெரிய வல்லவராக இவர் இருக்கிறார். இதுல என்ன சிறப்புன்னா, ஒரு நூலை படித்தவுடன் நமக்குள்ள ஒரு மின்சாரம் பாய்வதை போல ஒரு மாற்றத்தை நோக்கி நாம் நகர வேண்டும். நமக்குள்ளே நாம் இதுவரையில் பேசி வந்தது சரியில்லை, புதிதாக பேச கற்க வேண்டும். இதுவரையில் நாம் சிந்தித்தது சரியாக இல்லை, புதிதாக சிந்திக்க வேண்டும். இதுவரையில் நாம் செயல்பட்டது சரியாக இல்லை, புதிதாக செயல்பட வேண்டும். பாரதி சொல்லுவானே, இன்று புதிதாக பிறந்தோம் என்று ஒரு நூல் அதை செய்ய வேண்டும். இதுவரையில் நாம் வாழ்ந்திருக்கிற வாழ்க்கை என்பது மாற்றத்துக்கு உட்பட வேண்டும் என்கிற நம்பிக்கையை எந்த நூல் ஏற்படுத்துகிறதோ அதுதான் நம் எப்போதும் சுமக்க வேண்டிய நூல். புத்தகத்தை 2 விதமாக சொல்வார்கள். ஆங்கிலத்திலே சொல்லுவதாக இருந்தால் பொழுதுபோக்குவதற்காக என்று சில நூல்கள் இருக்கின்றன, டைம் பாஸ் என்று சொல்வார். இன்னொன்று இருக்கிறது, நம் வாழ்க்கையை பழுது பார்க்கக்கூடிய நூல்கள். நம்மிடத்தில் இருக்கிற சில தேவையற்ற பழக்க வழக்கங்கள், சில தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்கள், நம்முடைய உயர்வுக்கு நாமே தடையாக இருப்பதற்காக பல இயல்புக்கு மீறிய அல்லது பரம்பரையாக வந்த சில குணங்கள் இருக்கும். அவற்றையெல்லாம் நாம் வெட்டி வீசுகிற தெளிவும் துணிச்சலும் நாம் பெற வேண்டும். அந்த வகையில் இந்த நூல் ஒரு மகத்தான நூல். தமிழிலே மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. பி.சி. கணேசன் என்கிற ஒரு மகத்தான இருமொழி புலமை உடையவர் இதை மொழியாக்கம் செய்திருக்கிறார். வேற்றுமொழி நூலை நாம் மொழியாக்கம் செய்து படிக்கிறோம் என்கிற எண்ணம் இல்லாமல் அது தமிழிலேதான் மூல நூலாக எழுதப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு மகத்தான எழுத்து நடை. அந்த மொழிபெயர்ப்பாளருக்கு நாம் நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தமிழருடைய அடுத்த பாய்ச்சலுக்கு அவர் உதவி இருக்கிறார். இல்லை என்றால் காக்மேயரை எல்லாம் நம்ம நெருங்க முடியாது. நம்மிடத்திலே மிகச்சிறந்த அறிவு செல்வங்கள் உண்டு. ஆனால் இது இருக்கிற ஒரு சின்ன குறைபாடு என்னன்னா, எங்கோ ஒரு இடத்தில் முடங்கி போய்விட்டது, பொதுமைப்படுத்தப்படவில்லை. ஆனால் ஆங்கிலேயர்களை பொறுத்தவரையில் அது அமெரிக்காவை சார்ந்தவர்களாக இருந்தாலும், இங்கிலாந்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அல்லது பிரான்சை சார்ந்தவர்களாக இருந்தாலும், இத்தாலியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், ஐரோப்பிய நாடுகளிலே இருக்கிற ஒரு மகத்தான பழக்கம் என்னவென்றால், தனக்கு தெரிந்த ஒரு நல்லதை பொதுமைப்படுத்துவது, ஊருக்கு உரிமையாக்குவது, நாட்டுக்கு உரிமையாக்குவது, சேர்ந்து வளருவோம், ஒரு சமுதாய மேன்மை, ஒரு சமுதாய வளர்ச்சி என்கிற மிக உன்னத எண்ணம் அவர்களுடைய உள்ளத்திலே ஊறி கிடைக்கிறது. அதை நாம் கற்றுக்கொண்டு தெளிவு பெற்று, யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்று திருமூலர் சொல்லி இருக்கிறாரே, அதை போன்ற ஒரு மகத்தான அந்த எண்ண ஓட்டத்தில் நாம் வாழ்கிற போது நாம் மட்டும் எழமாட்டோம், நம் சமூகமும் எழுந்து நிற்கும். ஒரு சமூகம் எழுந்து நிற்பதுதான் அந்த தேசத்திற்கான வெற்றி என்கிற அந்த தெளிவில். இதில் 80 குறுந்தலைப்புகள் இருக்கிறது. அத்தியாயம் என்று இதுல போட்டிருக்கிறாங்க, நீங்க பார்க்கலாம். குறுந்தலைப்புகள் இருக்கு. நான் அத்தனையும் உங்களுக்கு சொல்ல போவதில்லை. உங்கள் வயதுக்கும் மனப்போக்குக்கும் ஆர்வத்தை தூண்டுகிற வகையிலும், அடடா அதை சொல்லி இருக்கிறாங்களா, கண்டிப்பாக வாங்க வேண்டும், எனக்குள்ளே மாற்றம் வர வேண்டும், நான் வளர வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும், இந்த நூலை வாங்க வேண்டும், படிக்க வேண்டும். இது அமேசான் என்கிற அந்த நிறுவனம் இணையத்தின் மூலமாக குறைந்த விலையில் விற்கிறார்.
இது அருமையான வாய்ப்பு. நூல்களை வாங்க வேண்டும் என்றால் கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. வீடு தேடி கதவை தட்டி ஒரு 50 ரூபாய் குறைந்த விலையில கொடுத்து விட்டு போகிறார். ஐயா அவங்க சொன்ன மாதிரி மிகச்சிறந்த வளர்ச்சிக்கான பொழுதுபோக்கு என்பது வாசித்தல் மட்டுமே. அதற்கு அடிமையாகி விட வேண்டும். நம்முடைய பையில் ஒரு புத்தகம் இருக்க வேண்டும். அந்த பழக்கம் நம்மிடத்திலே வர வேண்டும். ஒரு 5 நிமிடம் ஓய்வாக இருந்தால் கூட உடனடியாக புத்தகத்தை எடுத்து படிக்க வேண்டும். அந்த வகையில் இதில் ஒரு சில தலைப்புகளை மட்டும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். உயரமாக நில்லுங்கள், இதுதான் முதல் தலைப்பு. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உடல், உள்ளம், ஆன்மீகம் என்று போட்டிருக்கிறோம். எதனா ஒரு மனிதன் நிற்கிற போதே தன்னம்பிக்கை உடையவனா இல்லையா என்று சொல்லிவிட முடியும். ஒரு மனிதன் நடக்கிற போதே அவன் தன்னம்பிக்கை உள்ளவனா இல்லாதவனா என்று சொல்லிவிட முடியும். ஒரு மனிதனுடைய அந்த எண்ணப்போக்கு என்பது அவருடைய முகத்தில் வெளிப்பட்டுவிடும். அந்த வகையில் நிற்கிற போது தன்னம்பிக்கையோடு நில்லுங்கள். 2 காலையும் சரியாக ஊன்றி நில்லுங்கள். எந்த சூழ்நிலையிலும் பூமியில் பொருந்தி நில்லுங்கள். உங்களை நீங்கள் மதிக்கும் வகையில் எழுந்து நில்லுங்கள். அடுத்து எண்ணங்களால் உருவாகி இருக்கிறவன் மனிதன். ஒரு முறை ஒரு வகுப்பில பேசிக் கொண்டிருக்கிற போது கால்களால் நடப்பதெல்லாம் கால்நடை என்று சொல்லுகிற போது ஒரு மாணவி எழுந்து கேட்டார், இங்க இல்ல வேற இடத்துல, அப்ப மனிதனும் காலால் தான் நடக்கிறானே, அவனையும் கால்நடை என்று தானே அழைக்க வேண்டும்? அருமையான கேள்வி. எல்லோரும் கைதட்டினார்கள். எனக்கு பதில் தெரியாது, மாட்டிக்கிட்டார் ஐயா. மனிதன் காலால் நடப்பதில்லை, மனதால் நடக்கிறான், எண்ணங்களால் நடக்கிறான். அவனுடைய ஒவ்வொரு பேச்சுக்கு முன்பும் சில எண்ண ஓட்டங்கள் மின்காந்த அலைகளாக அவனுடைய மூளையிலே பிறந்து பிறகு பேச்சாக செயலாக மாறி போகிறது. ஆகையினால் எண்ணங்கள் என்னவோ அதுதான் மனிதனாக இருக்கிறான். உயர்ந்த எண்ணங்கள், நிமிர்ந்து நில். உயர்ந்த உள்ளம், நல்ல சிந்தனையை உள்ளத்திலே கொள். நாம் போகிற வகுப்புகளிலே சொன்ன செய்திதான். ஓசோ என்கிற ஒரு மகத்தான சிந்தனையாளர் அவர் சொல்லுகிறார், 3 வரிகளை சொல்லுகிறார். எது நம்மை கட்டுப்படுத்துகிறது, எது நம்முடைய வேகத்தை தடுக்கிறது, எங்கே நாம் குழம்பி போகிறோம், எங்கே நாம் தோற்று போகிறோம், எங்கே எல்லாவற்றையும் இழந்து விட்டு போகிறோம், அல்லல் படுகிறோம் என்பதை ரொம்ப அழகா சொல்றார். ஒரு செருப்பு வாங்குகிறோம், காலுக்கு செருப்பு வாங்குகிறோம். பொதுவாகவே செருப்பு கடிக்கும், புது செருப்பு கடிக்கும் என்று சொல்வார். அது எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினாலும் அது நிச்சயமாக, ஏன்னா நம்ம கால அளவெடுத்து அது செய்யலை. நம்மளது 8, 10 நாளும் கூட அந்த அளவு யாரோ ஒருத்தருடைய காலை எடுத்து செய்தது. புது செருப்பு கடிக்கும் என்பது ஒரு மரபு தொடராக, பழமொழியாக வேரூன்றி இருக்கிறது. ஆனால் அவர் சொல்றாரு, இஃப் யுவர் ஃபுட், அதாவது இஃப் யுவர் ஷூ ஃபிட்ஸ், செருப்பு வாங்கிட்டோம் காலை கடிக்கல அப்படின்னா நம்ம கவனம் கால் மேல போகாது. இஃப் யுவர் ஷூ ஃபிட்ஸ் யுவர் ஃபுட் வில் பி ஃபர்காட்டன். கடிச்சதுன்னா கவனம் முழுக்க அங்கதான் இருக்கும். அடுத்து சொல்றாரு, வேட்டி கட்டுகிற போது, ஆடை அடிகிற போது இடுப்பிலே சேர்த்து கட்டுகிறோம், நழுவி விடுமோ என்கிற அச்சம் தோன்றுகிற போது நம் கவனம் முழுக்க இடுப்பிலே இருக்கும். இஃப் யுவர் தோத்தி ஃபிட்ஸ் யுவர் பெல்லி வில் பி ஃபர்காட்டன் என்று சொல்கிறார். உடுக்க இடந்தான் கை போலே அங்கே இடுக்கண் களைவதா நட்பு உங்களுக்கு தெரியும். உடை பொருந்தி விட்டால் உடை பொருந்தி இருப்பதை பற்றிய கவலை நமக்கு இருக்காது. அடுத்துதான் ரொம்ப முக்கியமானது, இஃப் யுவர் மைண்ட் ஃபிட்ஸ் எவ்ரிதிங் வில் பி ஃபர்காட்டன். உங்களுடைய மனம் சரியாக பொருந்தும் என்றால் நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் மனம் சரியாக பொருந்துவதற்கான வழிகள் தான் இங்கே சொல்லுகிறது. உயர்ந்து நில்லுங்கள். எண்ணங்கள் தான் உங்களை உயர்த்துகிறது. உயர்வாக சிந்தியுங்கள். உங்களுடைய எண்ணத்தில் எப்போதும் கடவுள் நம்பிக்கை இருக்கட்டும். நாம் வழிபோக்கராக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு உயர்ந்த காரணத்திற்காக இந்த உலகத்திலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் கொடுத்துதான் இயற்கை நமக்கு இந்த வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. நமக்கு எது வரும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு பேச வரலாம், வாழ்க்கையாக அது மாறும். சிலருக்கு எழுத வரலாம், வாழ்க்கையாக அது மாறும். சிலருக்கு நடிக்க வரலாம், வாழ்க்கையாக அது மாறும்.
இன்னொருவரோடு நாம் நம்மை ஒப்பிடாமல் நாம் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம் என்கிற அந்த சூட்சமத்தை, நுட்பத்தை புரிந்து கொள்வதற்கு தான் இது மாதிரியான அருமையான ஏற்பாட்டை ஐயா அவர்கள் செய்திருக்கிறார். அப்போ கல்வி நிறுவனங்களுடைய மகத்தான நோக்கங்களில் ஒன்று என்ன என்றால், யாருக்கு என்ன வரும் என்று இனம் காட்டுவது. சும்மா பாடம் நடத்துறது, மனப்பாடம் பண்றது, மதிப்பெண் கொடுத்து பாராட்டி வழி அனுப்புவது அல்ல. யார் இந்த நான் என்பது ஒவ்வொருவருக்கும் தெரிவிக்க வேண்டும். இதைதான் கல்வி நிறுவனங்கள் செய்யணும். அதனாலதான் இந்த அருமையான இந்த நிகழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எண்ணங்களால் உயர்ந்து நிற்கணும். அடுத்து இரண்டாவது இருக்கிறது, பயத்தை வெற்றி கொள்ளுங்கள். துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை என்று ஒரு பழமொழி இருக்கிறது. நிறைய பேர் திறமசாலிகள் கூட முன்னுக்கு வர்றதுக்கு ரொம்ப அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? பயம்தான். திறமை இல்லாதவர்கள் கூட ஜெயிக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? தைரியம். திறமைசாலிகள் இந்த நம்முடைய நாட்டில் பெரிய சாதனைகள் செய்ய முடியாமல் போறதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாவற்றிற்கும் பயம். தெரியும், ஆனா சொல்ல மாட்டேங்கிறாங்க. நடுக்கம் வருகிற எதற்கும் பயப்படக்கூடாது. பாரதி சொன்னதை போல, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை என்பதே. இச்சகத்தில் ஓரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை என்பதே. நச்சை வாயிலே கொடர்ந்து நண்பர் ஊட்டும் போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை என்பதே. சரியா? அந்த தைரியம், துணிச்சல் யாருக்கு இருக்கிறதோ அவர்களால் மட்டும்தான் சாதிக்க முடியும். அவர்களால் தான் இந்த உலகம் அழகாகி இருக்கிறது. அப்போ ஆற்றலோடு படைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது பயம். அதிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. நீ எதை கண்டு பயப்படுகிறாயோ அதை திரும்ப திரும்ப செய். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லுகிறேன். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் காசியில சுற்றி பார்ப்பதற்காக போயிருக்கார். துறவியா மாறிட்டாங்க. காசியில மனிதர்கள் அமைதியானவர்கள், குரங்குகள் ஆபத்தானவர். துரத்துகிறது அவரை, தலைதெறிக்க ஓடுகிறார். முட்டுச்சந்து வந்துருச்சு, பயந்துட்டார். இன்னைக்கு குரங்குக்கு நம்ம இரையாக, குரங்கு மாமிசம் சாப்பிடலனாலும் கூட மிகப்பெரிய அளவில் அது உடம்பில் புண்களை ஏற்படுத்திவிடும். அந்த நேரத்துல திடீர்னு அங்க ஒரு சாது, நிறைய சாதுக்கள் இருப்பாங்க, சாதினா துறவிகள். அவர் இவரை பார்த்து சொன்னாராம், எதிர்த்து நில். அவர் யோசிக்கவே இல்லை. குரங்கை பார்த்து துரத்துதுன்னா இயல்பா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வெளிப்படுகிற குணம் ஒன்னே ஒண்ணு, பயந்து ஓடுவது. அந்த துறவி சாது சொன்னார், எதிர்த்து நில். உடனே விவேகானந்தர் எதிர்த்து நின்றார். குரங்குகள் எங்கு போனது என்றே தெரியவில்லை. அதான் வீரத்துறவியாக அவர் மாறினார். இதைதான் உலகம் முழுவதும் அவர் போதித்தார். நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாக நீ மாறுகிறாய். உன்னை பலமுள்ளவனாக நினைத்தால் பலமுள்ளவனாக மாறுகிறாய், பலகீனனாக நினைத்தால் பலகீனனாக மாறுகிறாய். எண்ணமே மனிதன். நம்முடைய எண்ணம் என்னவோ அதுதான் நாம மாறி போகிறோம். எதை கண்டு பயப்படுகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையை வீழ்த்துகிற ஆயுதம். வெளியில இருந்து யாரும் நம்மை வீழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அச்சமே கீழ்களது ஆசாரம் என்று ஒரு திருக்குறள் இருக்கிறது. கீழானவர்களுடைய ஒழுக்கம் எது என்றால் பயம். பயம்தான் ஒரு மனிதனை வீழ்த்துகிறது. அது வெளியில இருந்து வருவதல்ல, நமக்குள்ளேயே பிறந்து நம்மையே வீழ்த்தி கொண்டிருக்கிற ஒரு சுய அழிவு சக்தி. அதுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா ஒரே வழி, எதை கண்டு பயப்படுகிறோமோ அதை திரும்ப திரும்ப செய்யணும். தண்ணீரை பற்றிய பயம் அதில் கால் நினைக்கிற வரை. கவியா புரிஞ்சுங்க. எதை கண்டு நீங்கள் பயப்படுகிறீர்களோ அது உங்களை மிரட்டும். நீங்கள் நெருங்க நெருங்க அது நடுங்க தொடங்கும். குரங்குகளை போல நம்மை சுற்றி நிறைய குரங்குகள் இருக்கின்றன. நான் மனிதர்களை சொல்லல, பயங்களை சொல்லுகிறேன். பிறப்பு ஒரு முறைதான். தைரியசாலி ஒரு முறை சாகிறான், கோழை தினம் தினம் சாகிறான். பயம் என்பது பாரதி சொல்லுவான், பயமே மரணம். பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாது, லொட்டும் கிடையாது, லொசுக்கும் கிடையாது. தெளிவா புரிஞ்சுங்க. நம்மை அச்சுறுத்துகிற எல்லாமே கற்பனையே. தெளிவா புரிஞ்சுங்க. நம்முடைய எண்ணங்களை சிதைப்பதற்காக, வளர்ச்சியை சிதைப்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையின் உயரத்துக்கு முட்டுக்கட்டை போடுவதற்காக இந்த சமூகம் கற்பித்திருக்கிற எத்தனையோ கதைகள், பழங்கதைகள் எல்லாவற்றையும் நான் தூக்கி போட வேண்டும். சாகரத்துக்கு முன்னாடி பாரதி சொன்னான், காலன் மரணத்தை பார்த்து, காலனே நீ வாடா, என் காலால் மிதிக்கிறேன். என்ன துணிச்சல் பாருங்க. யமனே வாடா,
இன்னும் சில மணி நேரங்கள் இறந்து போகிற போது கூட அந்த துணிச்சல் பாரதி இடத்துல இருந்தது. காலனே நீ வாடா, என் காலால் உன்னை மிதிக்கிறேன் என்று சொல்றான்னா அந்த துணிச்சலும் அந்த தைரியமும் வறுமைக்கிடையில இருந்தது. வாழ்க்கையில் ஒன்றுமில்லை என்கிற போதும் பாரதிக்கு இருந்த துணிச்சல் இருக்கு பாருங்க. அந்த துணிச்சலுடைய அந்த தொடர்ச்சி நம்மிடத்துல சிறு துளிகளாக வந்து சேர வேண்டும். பயத்தை விட்டொழிய வேண்டும். நீங்கள் கோழி குஞ்சா அல்லது பருந்தா? இதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்றாரு. இன்னும் 10 நிமிஷம். சரி, அதுதான் நீங்கள் இந்த தலைப்பு. இது ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு விளையாட்டு பையன் ஒரு காட்டு பகுதிக்கு போறான். அங்க போயிட்டு ஒரு உயரமான குன்று மாதிரி இருக்கு, அந்த இடத்துல ஏறுகிறான். அங்க பார்த்தா முட்டைகள் இருக்கிறது. பறவை இல்லை, தாய் பறவை அங்க இல்ல, முட்டை இருக்கு. அது என்ன முட்டைன்னு கூட அவனுக்கு தெரியாது. இருக்கு. சரி, யாரும் இல்லாம அனாவதியா இருக்கு அப்படின்னு அதுல இருந்து ஒண்ணை எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வந்து அவங்க வீட்டுல கோழி வளர்க்குறாங்க. அங்க அடைகாக்கிற கோழி இருக்கிறது, தாய் கோழி இருக்கிறது. அதுல வச்சிடறான். அதுக்கு தெரியாது, தாய் கோழிக்கு தெரியாது. முட்டையினுடைய வடிவம் கொஞ்சம் பெருசா இருக்கு, இருந்தாலும் அது அதை பற்றி யோசிப்பதில்லை. அது தாய்மை உணர்வோடு எல்லா முட்டைகள் மீதும் அடைகாத்து வெப்ப அலைகளை வீசி அதுக்குள்ள இருந்து எல்லாம் என்ன புதிய தலைமுறை கோழி குஞ்சுகள் உருவாகின்றன. ஆனா அந்த முட்டை எங்கிருந்தோ வந்த முட்டை கழுகுக்கு உரியது. அது தாய் பறவைக்கு தெரியாது. ஒன்றாக வளர்ந்தன, பிறகு ஒன்றாக இறை தேடின. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வடிவம் வெளியே தெரிய தொடங்கியது, சிறகு முளைக்க தொடங்கியது. தான் ஒரு கோழி குஞ்சுதான் என்று நம்பிக்கொண்டிருந்த அந்த கழுகு இனம் மெல்ல மெல்ல புரிந்து கொண்டது, நாம் கோழி குஞ்சு அல்ல, நாம் அதிலிருந்து நாம் மாறுபட்டு இருக்கிறோம், நாம் வேறு ஒன்றினுடைய தொடர்ச்சியாக இருக்கிறோம், இவைகளுடைய தொடர்ச்சி இல்லை என்று நினைத்து மெல்ல சிறகுகளை விரித்தது. தன்னுடைய கம்பீரத்தை பார்த்து தானே வியந்து போனது. மனிதா, உனக்கு அடுத்தவர்கள் கை கொடுக்கவில்லை என்றால் கவலைப்படாதே, நீயே உனக்கு கை கொடுத்துக் கொள். பிறர் உன்னை பாராட்டவில்லை என்றால் கவலைப்படாதே, உன்னையே நீ பாராட்டிக்கொள். சுய பாராட்டு என்பது மிகச்சிறந்த பலமான ஒரு கருவியாக இருக்கிறது. அது விண்ணிலே பறந்தது. நாமும் பல நேரங்களில் கழுகாக இருந்து கூட தரையில் நடந்து கொண்டு இரையை தேடிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வானம் விசாலமானது. நாம் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய அந்த தூண்டுதலால் சூழ்நிலை கைதியாக நாம் தரையிலேயே நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடாது. நாம் பறப்பதற்காக பிறந்தவர்கள் என்கிற எண்ணம் கொள்ள வேண்டும் என்று இந்த கதையை சொல்லி அவர் முடிக்கிறார். அடுத்து, உங்களை நீங்களே கவனிங்கள். அதாவது கவனித்தல் கலை அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. லிசனிங் ஸ்கில், அப்சர்வேஷன் ஸ்கில். அதாவது கவனித்தல் அப்படிங்கிறது மிகச்சிறந்த கலை. அதை நம்ம தவற விடுகிறோம் என்று சொல்லுகிறார். எப்பவுமே மனிதர்கள் வளராமல் போவதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது, நாம் அடுத்தவர்களை கவனிக்கிறோம். அதான் கவனம். நாம் நம்மை கவனிக்கணும். நாம் எப்படி பேசுகிறோம், நாம் எப்படி நிற்கிறோம், நாம் எப்படி சிரிக்கிறோம், நம்ம எப்படி எந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம். ஏன்னா கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம கோவப்பட்டோம்னா மயங்கி கண்டிப்பா விழுந்துருவோம். அவ்வளவு கோரமா இருக்கும் நம்ம முகம். ஆனா அந்த முகத்தை தான் உலகத்துக்கு காட்டுகிறோம். அப்போ நம்மை நாம் கவனிக்கக்கூடிய செல்ஃப் அப்சர்வேஷன். வாழ்க்கையில் வென்றவர்கள் அத்தனை பேரும் செய்தது இததான். வெளியே சொல்லாம இருக்கலாம். அது எவ்வளவு பெரிய உச்சத்தை தொட்டவர்களாக இருந்தாலும் அத்தனை பேரும் பின்பற்றிய ஒரே ஒரு கலை எதுவென்றால் தன்னை கவனித்தல். தன்னை கவனிக்கிற போது நம்மிடத்துல இருக்கிற எல்லா குறைகளும் சிறுக சிறுக ஒரு சாம்பலை போல உதிர்ந்து போய் நாம் மிகச்சிறந்த சிற்பங்களாக மிளிருவோம். இந்த கலையை கற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களை பார்ப்பதை நிறுத்துங்கள். உங்களை கவனியுங்கள். என்னை நினைக்கிறீர்கள் கவனியுங்கள். உங்க மனசுல எண்ணம் பிறக்கிறது கவனியுங்க. பிறப்பது உயர்ந்த எண்ணமா தாழ்ந்த எண்ணமா பாருங்க, கவனிங்க. நீங்க கவனிக்கிறீங்கன்னு தெரிஞ்சாலே அங்கிருந்து அந்த தீய எண்ணங்கள் ஒழிக்கும். கவனிக்கிறீங்கன்னு தெரிஞ்சாலே. மற்றவங்க கவனிக்கிறாங்கன்னா நம்ம சட்டுன்னு அமைதியாயிடும். சில மாணவர்கள் முன்னாடி உட்காந்து காலாட்டிக்கிட்டு இருப்பாங்க. சட்டுன்னு காலை கவனிச்சு ஆட்டத்தை நிறுத்திடுவாங்க. அப்போ அடுத்தவர் கவனிக்கிற போது நமக்கு காலம் காலமாக இருந்த பழக்கம் நம்மை விட்டு போகிறது என்றால் நாமே நம்மை கவனித்தால் சரியா பிடிக்கும்.
அதனால்தான் புத்தர் சொல்றார், உனக்கே நீ ஒளியாயிரு, வெளிச்சத்தை வெளியே தேடாது. வெளிச்சத்தை வெளியே தேடுகிறவர்கள் தேடி தேடி செத்து போகிறார்கள். வெளிச்சத்தை தனக்குள்ளே தேடுகிறவர்கள் அவர்களே விளக்காகி உலகத்துக்கு வழிகாட்டுகிறார்கள். பூசணிக்காயும் நீங்களும் இது ஒரு விவசாயி பரிசோதனைக்காக பண்ணாலாம். என்ன அப்படின்னா, ஒரு கண்ணாடி குடுவை, பூசணிக்காய் பூ விட்டது, அடுத்து அது பிஞ்சு வந்தது. அதை எடுத்து ஒரு பரிசோதனை தான். அந்த கண்ணாடியினுடைய அந்த ஒரு பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய வாய்ப்பகுதிக்குள்ள உள்ள போட்டான். அது வளர தொடங்கியது. மற்ற பூசணிக்காயெல்லாம் வடிவத்தில் பெரிதானது. இந்த பூசணிக்காய் என்ன ஆச்சுன்னா, வளர்ந்தது வளர்ந்தது வளர்ந்தது. அந்த கண்ணாடி எவ்வளவு தூரம் இருக்கிறதோ, என்ன வடிவத்தில் இருக்கிறதோ அது வரைக்கும் வளர்ந்தது. அதன் பிறகு வளர்ச்சியை நிறுத்திச்சு. நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாக நீ மாறுகிறாய். நேர நெருக்கடி இருக்குது, இருந்தாலும் அந்த குட்டி கதையை சொல்லிடுறேன். ஒரு பூனை, ஒரு எலி, காட்டுல ஒரு எலி என்ன பண்ணதான், ஒரு துறவி, ஒரு ஞானி, ஜென் துறவி தவம் பண்ணிட்டு இருக்காரு. அங்க போய் ஓன்னு அவர் தவத்தை கலைக்கு கண்ணை திறந்து என்னன்னு கேட்கிறாரு. இந்த பூனை தொல்லை தாங்க முடியல, நிம்மதியா சாப்பிட முடியல, வாழ முடியல, என்னை பூனையா மாத்திருங்க அப்படின்னு சொன்ன உடனே கருணையினால பூனையா போயிடுச்சு. அப்புறம் 15 நாள் பொறுத்து மறுபடியும் வந்து ஓன்னு அழுதுச்சு. நாய் தொல்லை தாங்க முடியல, என்னை நாயா மாத்திடுங்க. மறுபடியும் 20 நாள் பொறுத்து வந்து அழுதுச்சு. நரி தொல்லை தாங்க முடியல, ஏன்னா நரியா மாத்திடுங்க. அடுத்து ஒரு 30 நாள் பொறுத்து வந்தது. புலி தொல்லை தாங்க முடியல, என்ன புலியா மாத்திடுங்க. கோபம் வந்துருச்சு அவருக்கு. உருவத்தில் என்னவா இருக்காது, நரியா இருக்கு. திட்டினார். என்ன தெரியுமா திட்டினார்? சி எலியே, உருவத்தில் நரியாக இருக்கிறாய், உள்ளத்தில் எலியாக இருக்கிறாய். நீ என்ன வடிவத்தில் மாறினாலும் உன் எண்ணத்தில் நீ வளரவே இல்லை. உடல் மாறி இருக்கிறது, உள்ளம் மாறவில்லை. உள்ளம் மாறினால் போதுமானது. உடல் அப்படியே இருந்தாலும் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அப்ப வெற்றிக்கான அடிப்படை எது? எண்ணம் தான் என்பது ரொம்ப அழகா சொல்றாங்க. அதுதான் அந்த பூசணிக்காயை போல இருக்காதீர்கள், தடைகளை உடைத்து கொண்டு வருகிற அந்த தெளிவை நீங்கள் பெறுங்கள் என்று சொல்கிறார். அடுத்து அடுத்து மாற்றி அமைக்கும் மந்திர சொல். நம்ம நிறைய இழக்கிற போது இழப்பு வரும். ஏன்னா வாழ்க்கைங்கிறது தூக்கமும் ஏக்கமும் கலந்ததுதான். பாதி நேரம் தூங்கி கழிக்கிறோம், மீதி நேரம் ஏங்கி கழிக்கிறோம். எந்த நேரத்துல இருக்கிறத பத்தி யோசிக்கிறதே கிடையாது. இன்று நம் கையில் என்ன இருக்கிறதோ அது நேற்றைய ஏக்கம், மறந்துடாதீங்க. நேற்றைய ஏக்கம் இன்று நம் கையில் இருக்கிறது, இன்றைய ஏக்கம் நாளைக்கு வரும். ஆனால் கையில என்ன இருக்குதோ அதை கொண்டாடாமல் நாம் வரப்போவதை நோக்கி நாம் ஏங்கி கொண்டிருக்கிறோம். அது மிகப்பெரிய தவறு என்று இந்த இடத்துல சொல்றாங்க. கவலை வருகிற போது, இழப்பு வருகிற போது ஒரு மந்திர சொல் அந்த இடத்துல இருப்பாருங்க. ஆனால் நான் இதை இழந்து விட்டேன் அப்படின்ற உடனே இருண்டு போயிடும். இதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிற ஒரு துக்கமான ஒரு இழப்பினுடைய ஒரு நிலைக்கு நம்ம வந்துருவோம். ஏதோ ஒரு வீட்டுல ஒரு கணவனை இழந்திருக்கிற நிலையில் அந்த இறப்பு செய்திக்கு கேட்டு நீங்கள் அங்க போனீங்கன்னா அந்த மனைவியினுடைய புலம்பல், அழுகை இருக்கு பாருங்க, அது உள்ளத்தை கரைத்து விடும், பனிக்கட்டியை போல கரைத்து விடும். அவளுடைய எதிர்காலத்தை நோக்கி அவள் அழுகிறாளோ இல்லையோ அவளை விட அதிகமாக நாம் அழத் தொடங்குவோம், விமர்சனம் செய்வோம். அந்த நேரத்தில் இந்த மந்திர சொல் பயன்படும். நான் இழந்து விட்டேன், ஆனால் இருக்கிறதெல்லாம் தெரியுங்க. எங்கிட்ட இருந்து இது போயிடுச்சு, ஆனால் 1000 ரூபாய் தொலைஞ்சிருச்சு, ஆனால் அவர் என் அன்புக்கு உரியவர், பாசத்துக்கு உரியவர், அவர் இல்லை. ஆனால் என்ன இருக்குதோ எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். இழந்ததை நினைக்கிறவன் தோல்வியாளன், இருப்பதை நினைக்கிறவன் வெற்றியாளன். இந்த ஆனால் என்கிற மந்திர சொல்ல பத்திரமா உங்களுடைய உள்ளத்தில் தேக்கி வைத்துக் கொள்ளுங்கள். எப்போதெல்லாம் இழப்பு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் இந்த சொல்லை சொல்லி பாருங்கள். இழந்தது 1, இருப்பது 50. இழந்தது 1, இருப்பது 100. என்ன இல்லை என்னிடத்தில், எல்லாம் இருக்கிறது என்கிற தன்னம்பிக்கை நம்மிடத்துல கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மந்திர சொல் தான் என்ன? ஆனால் சாதாரண சொல்லா தெரியுது ஆங்கிலத்தில். பட், எஸ் ஐ லாஸ்ட், பட் அப்படியே வந்து நிற்கும். நான் இருக்கிறேன், ஏன் கவலைப்படுறேன், நான் இருக்கிறேன் அப்படின்னு வந்து நிற்கும். அடுத்துமா, மிகவும் இருண்டு விடுகிற போது நட்சத்திரங்கள் வெளிப்படுகின்றன. நட்சத்திரம் ரொம்ப அழகானது.
ஒரு சூரியனுக்கு நாம் மயங்கி நிற்கிறோம். வாழ்க்கையில் துன்பம் வருகிற போதுதான் அடுத்த வாசல் நமக்கு திறக்க தொடங்கும். நோபல் பரிசு ஒரே ஒரு ஆள் தான் இலக்கியத்துக்காக நம்ம நாட்டில் வாங்கி இருக்கிறாரு. அவர் யாரு? ரவீந்திரநாத் தாகூர். அவருக்கு மட்டும்தான் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. அவர் ஒரு தடவை சொல்றாரு, நான் அந்த ஆற்றிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு சின்ன மெழுகுவத்தியினுடைய வெளிச்சத்திலே கவிதை எழுதி கொண்டிருந்தேன். காற்றடித்தது, மெழுகுவத்தி அணைந்து போனது. லேசாக வருந்தினேன். கண்ணை மூடி திறந்து பார்த்தேன். கோடிக்கணக்கான விளக்குகள் வானத்தில் மின்னிக் கொண்டிருந்தன. ஒரு சின்னஞ்சிறிய மெழுகுவத்தி இந்த கோடிக்கணக்கான அழகை என்னுடைய கண்ணிலே மறைத்து விட்டது. துன்பம் வருகிற போதுதான் ஒரு வாசல், இழப்பு ஒரு வாசலை மூடுகிற போது தன்னம்பிக்கை இன்னொரு வாசலை திறக்கும். போய்விட்டதே என்று எப்போதும் வருந்தாதீர்கள். இருட்டு வருகிற போதுதான், துன்பம் வருகிற போதுதான் நட்சத்திரங்கள் நம்முடைய கண்களுக்கு தெரியும் என்று ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒரு 2-3 செய்திகள் இருக்கிறது. நான் அடுத்த வகுப்புக்கு போக வேண்டி இருக்கிற காரணத்தினால இன்னொரு வாய்ப்பிலே உங்களை நான் சந்திக்கிறேன். காப் மேயருடைய அந்த நூல் நீங்க போயிட்டு அமேசான்ல தேடி பாருங்க. அந்த அவருடைய பெயரில் ஒரு 4 நூல்கள் தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. கடைசி பக்கத்துக்கு வந்துருங்க. இல்லையா, மாத்திட்டீங்களா? சரி. அதுல செல்வந்தராவது எப்படி என்கிற ஒரு நூல், நீங்கள் விரும்புவது எதுவானாலும் அதை அடைவது எப்படி, இதோ உதவி. மிகச்சிறந்த இந்த நூல்கள்ல குறைந்த விலையிலே, கழிவு விலையிலே நம் வீடு தேடி கதவை தட்டி வந்து என்னை வாசி, என்னை படி, உன்னை நான் முன்னேற்றுகிறேன் என்று அருகிலே வந்து நிற்க காத்து கொண்டிருக்கிறது. எதுவும் நம் அருகிலே தான் இருக்கிறது. கண் திறந்து நாம் தான் பார்க்க வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.